ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. டுடே பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வர செவ்வாய்க்கிழமை, அது மட்டும் இல்லாமல் ஆடி பிரதோஷம். ஸோ அங்கே ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் வந்து பரிகார தலம்னே சொல்லலாம். ஸோ அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயில். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலான்னு இருக்கிறேன், ஆடி முதல் வார செவ்வாய்க்கிழமைனால. ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்கா, அதனால வந்து நான் காலையில விளக்கேற்ற மாட்டேன். ஏன்னா வந்து அவள் இருந்தால் மட்டும் தான் எனக்கு வந்து திருப்தியா இருக்கும். ஸோ சாமி கும்பிடும் போது ஸோ அதனால ஈவினிங்கா வந்து விளக்கேத்தி அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு இருந்துட்டேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரோகிராம் வந்து நான் சண்டே மிஸ் பண்ணிட்டேன். அதனால இது பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். மகாசக்தி மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு மூவி. ஸோ ஓல்டு மூவி தான், எல்லாமே வந்து வரிசையா பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவும் சூப்பரா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ பூ வந்து வாங்கிட்டு வந்து சாமி படத்துல வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு முருகர் சிலையை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஸோ ரொம்ப நாள் வந்து முருகர் சிலை வந்து என்கிட்ட தான் இருக்கு. ஸோ நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களோட அம்மாவோட அப்பாவோட அம்மா வச்சிருந்தாங்க இந்த சிலை. ஸோ நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 சிலை இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சிலையும் ஒண்ணு இருந்தது வீட்ல. அவங்களோட வீட்டு கொள்ளுப்பாட்டி வீட்ல இருந்தது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அது என்கிட்ட தான் அது இருக்கு. மத்த சிலைலாம் காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. இது எப்படி செஞ்சாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற பித்தள தவிசா, குண்டாலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கோயில் திருவிழாலாம் அப்பலாம் வந்து செய்வாங்களாம். சாமி சிலைய செய்வாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, அவங்க குடுத்து இத வந்து செஞ்சது. ஸோ இப்போ அது மாதிரிலாம் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ அந்த மாதிரி சிலை இது. அந்த அச்சுலாம் தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளெயினா தான் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா விநாயகர், லிங்கம், அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி, அப்புறம் மகாலட்சுமி அந்த மாதிரி சிலைலாம் இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. லாஸ்ட்டா இந்த முருகர் சிலை மட்டும் நான் மட்டும் வச்சு வழிபட்டுட்டு இருக்கேன் ஒரு 5 வருஷமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாமிக்கு பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு நானே பார்த்தீங்கன்னா மாலை வந்து கோர்த்து சாமிக்கு வந்து போட்டேன். ரொம்பவே இருந்தது. கூட வந்து கொஞ்சம் பழங்களும் கற்கண்டும் வச்சுட்டு இன்னைக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை வந்து இன்னைக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆடி செவ்வாய் ஆனா மட்டுமே இந்த கடைகள் வந்து போடுறாங்க இந்த கோயிலுக்கு. என்ன விசேஷம்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம். ஸோ அந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா, அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோயில். இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துல வரக்கூடிய அனைத்து செவ்வாய்க்கிழமையும் வந்து ரொம்பவே விசேஷமா இருக்கும். ஸோ மேற்கொண்டு திருவிழா மாரி இருக்கும். ஆடி செவ்வாய் திருவிழான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ வந்து இந்த வாரத்துக்குள்ள அப்லோட் பண்றேன். எந்த கோயில் என்ன ஏது டீட்டெயில் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ரதி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.